எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஷி வாஸ் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட் அப்போது அவங்களோட தாத்தா வந்து இறந்துட்டாங்க. அவங்க தாத்தா இறந்தது அவளுக்கு வந்து அவங்க தாத்தா தான் அவங்க அம்மாவுக்கும் மேலே, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க தாத்தாக்கு. ஸோ அவங்க இறந்தனால ஷி வாஸ் இன்டு போர்டு எக்ஸாம்ஸ். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்குது, அவங்க தாத்தா இறந்துட்டாங்க. வீட்டில் யாருமே சொல்லலை அவங்கக்கிட்ட. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தாத்தா ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்காரு, எக்ஸாம் முடிச்சுட்டு வா, வீட்டில் தாத்தா இருப்பார், நீ அவரோட பேசி காட்ஸ் விளாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த புள்ள போய் இறங்குறா, அந்த சாமியார் நல்லா கட்டியிருக்கு, ஓவர் க்ரௌடாக இருக்குது, அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அவங்க தாத்தா காலையிலே இறந்துட்டாரு. அந்த பொண்ணுக்காக தான் வெயிட்டிங், இன்னும் 1 மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப 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 நொறுங்கி போன நிலமையில இருந்த அந்த குழந்தை. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட மனசில் இருந்த ஒரே விஷயம், கடைசி நேரம் வரைக்கும் அவங்களோட இருக்கணும். இருக்கிற 1 மணி நேரம் தான், அந்த 1 மணி நேரம் கடைசி நேரம் வரைக்கும் அவங்களோட இருக்கணுங்கிறது. அண்ட் அந்த கிரெமட்டோரியம் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த குழந்தை அதோடய ட்ராவல் பண்ணியிருக்கு. அண்ட் கடைசியில் அந்த உள்ளே செலுத்துற வரைக்குமே அந்த குழந்தை அங்கே தான் இருந்திருக்கு. அப்போது வந்து அங்கே ஒரு பாட்டு போடுவாங்க, ஜென்மம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து அந்த குழந்தைய ரொம்ப எஃபெக்ட் பண்ணிருச்சு. அடுத்த 4 நாள் அந்த குழந்தைக்கு பயாலஜி எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம், படிக்க முடியல. அண்ட் அந்த குழந்தை என்கிட்ட சொன்னது என்னென்னா, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃபேமிலிக்கிட்டேருந்து அந்த விட்ரான் சிம்டம்ஸ், ஐசோலேட் பண்ண என்னையே ஐசோலேட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிடுச்சு, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிகாஸ் சடன் டெத். அது அந்த குழந்தை வந்து சொன்னது என்னென்னா, நான் படிக்கிறப்போ அந்த பாட்டு நான் இதுவரை கேட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு கேட்குறேன், நான் அந்த பாட்டு போட்டு விட்ருவேங்க்கா, அந்த பாட்டை கேட்டால் தான் எனக்கு படிப்பில் கான்சன்ட்ரேட் ஆக வந்துச்சு. அந்த பாட்டு அந்த குழந்தை இப்போ வரைக்கும் கேட்குது. அந்த பாட்டு இப்போ வரைக்கும், அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு மீனிங் என்ன வரும்னா, அவங்க வந்து போயிட்டாங்க, இனி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பாட்டு. அந்த லிரிக்ஸ் கேட்டால் நமக்கே உருக்கும், அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டால் அந்த உள்ளே இருக்க எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு வந்து எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும். பாதி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி தான். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், பண்ணாமல் உள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் பாதி குழந்தைங்களுக்கு இருக்க பிரச்சனை. அந்த குழந்தை தெளிவான ஒரு முடிவு, அந்த பாட்டு அதுவாக கேட்டிருக்கு, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அழுகணும்னா ஒரு 10 நிமிஷம் அந்த பாட்டை கேட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தோணியிருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மியூசிக் எதாக வேணா இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டாக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் யார் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ அவங்க அதுக்கு அந்த இடம் கொடுக்கணும். இப்போ அதுக்கான இடம் கொடுக்கறதில்ல. குழந்தை அழுகுதுன்னா, இதுக்கெல்லாமா அழுவாங்க, அழுகாது போய் வேலையை பாரு அப்படின்ட்டுருவாங்க. அழுகட்டும், கூட கை பிடிச்சி உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா மடியில் படுக்க வச்சுக்கோங்க, லெட் த சைல்ட் க்ரை, அழுகட்டும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கே தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. இப்போ அந்த பாதி பேரண்ட்ஸ் பண்ணுறதில்ல. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு.